நாளை ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கன்னி ராசிக்கு காலை 9:35 மணிக்கு பிறகு சந்திரன் கன்னியில் வருவது மனதில் தெளிவு மற்றும் திட்டமிடக்கூடிய எண்ணத்தை அதிகரிக்கக்கூடியதாகவே ஜோதிட ரீதியாக நம் அனைவராலும் பார்க்கலாம். எனவே நாளை தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருங்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் என்ற பெயரில் நடந்த துரோகங்கள் இன்னும் உங்களுடைய மனதை இன்னும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். கன்னி ராசி அன்பர்களை, எதிரி செய்யும் செயலை நாம் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இவனால் இந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், இவனால இதுதான் நடக்கும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நண்பர்களும் அல்லது நெருங்கிய நபர்களும் செய்யக்கூடிய துரோகத்தை மனம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். இவன் ஏன் இப்படி மாற்றப்பட்டான், இவனுக்கு என்ன ஆகிவிட்டது, ஏன் இவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டான் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கான விடையைத்தான் நீங்கள் தேடுவீர்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்து விட்டு போனாலும் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த நபர்கள் இப்படி மாறிவிட்டார்களே என்று ஒரு ஏக்கங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை உண்மையான நண்பர் என்று நீங்கள் நம்பிய ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களின் ரகசியங்களை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் கூட அவருடன் பகிர்ந்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கையவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றியிருக்கும். உங்கள் பின்னால் நடந்த பேச்சுக்கள், உங்களை பயன்படுத்திய விதங்கள் அல்லது தேவையான நேரத்தில் விலகியது போன்ற விஷயங்கள் உங்களை மனதளவில் இன்னும் பாதித்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தீமைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த ஏமாற்றத்தை மறக்க முடியாமல் இன்னும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இந்த விதமான பிரச்சனைகள் உண்டாகி இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். வெளியில் நீங்கள் எவ்வளவு தான் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். உலகிற்கு நீங்கள் எப்போதும் ஒரு அமைதியான நிதானமான ஒரு கவலையற்ற மனிதரை போலத்தான் நீங்கள் காட்சியளிப்பீர்கள். ஆனால் அந்த அமைதியான முகமூடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை மிகவும் வாலியானது என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நீங்கள் பகல் முழுவதும் பிறருக்காக இயல்பாக பேசிவிட்டு இரவு தனிமையின் பிடியில் சிக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் 1000 கேள்விகள் என்பது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்ற விடை தெரியாத கேள்விகளுடன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்போரை நடந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கும் தெரியாத அந்த உள்மன அழுத்தங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக வைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தந்திரமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒத்துழைப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. ஆனால் அந்த நட்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாகவே மாற்றிவிடும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது மேம்படக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது நடக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே உருவாக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிலவி வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்
சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய புயலாக மாறி வீட்டின் அமைதியை குலைத்த ஒரு அனுபவங்களும் வீட்டின் அமைதியை குலைத்த சில தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு பெரிய நிம்மதி இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய நாட்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் தவறான புரிதல்கள் அனைத்தும் பனி போல விலகத் தொடங்கும். ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய சுமூகமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகத் தொடங்கும். வீட்டில் இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எப்போதுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் இப்பொழுது அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாத விஷயங்கள் நல்ல ஒரு முறையில் முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் குடும்ப அமைதி என்பது மனநிலைக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் மீண்டும் ஒரு சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி அதிகரிக்கும் காலமாக சில கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு காலமானது அமையும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அளவு ஒரு பிரகாசத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்ற விடை தெரியாத கேள்விகளுடன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்போரை நடந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கும் தெரியாத அந்த உள்மன அழுத்தங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக வைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தந்திரமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒத்துழைப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. ஆனால் அந்த நட்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாகவே மாற்றிவிடும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது மேம்படக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது நடக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே உருவாக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிலவி வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய புயலாக மாறி வீட்டின் அமைதியை குலைத்த ஒரு அனுபவங்களும் வீட்டின் அமைதியை குலைத்த சில தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு பெரிய நிம்மதி இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய நாட்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் தவறான புரிதல்கள் அனைத்தும் பனி போல விலகத் தொடங்கும். ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய சுமூகமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகத் தொடங்கும். வீட்டில் இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எப்போதுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் இப்பொழுது அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாத விஷயங்கள்
நல்ல ஒரு முறையில் முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் குடும்ப அமைதி என்பது மனநிலைக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் மீண்டும் ஒரு சிரிப்பு, சந்தோஷம், நிம்மதி அதிகரிக்கும் காலமாக சில கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு காலமானது அமையும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உங்கள் மீது